ஹாய், இன்றைக்கி டியூலிப் ஃப்ளவர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ளவரை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். இந்த ஃப்ளவரை பார்த்தா எனக்கு பர்சனலாக ஸ்கூல் லைஃப் தான் ஞாபகம் வந்தது. ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப்பில் நமக்கு ஒரு லாங் சீஸ் நோட் கொடுப்பாங்க. அந்த நோட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் உண்மையாகவே இந்த ஃப்ளவர்ஸ் தான் வந்துட்டு நிறைய போட்டிருப்பாங்க. நான்லாம் இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்து தேடிலாம் அந்த நோட்டு வாங்குவேன். ரொம்பவே பிடிக்கும் எனக்கு அது. அந்த ஃப்ளவர்ஸை நேரில் பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். இது வந்து ஒரு டாஸ்க்குன்னு ஒரு ஃபார்மு. இது ஒரு 25 ஏக்கர்ஸில் ஃபுல்லாகவே டியூலிப் தான் போட்டிருந்தாங்க. நம்ம அப்படியே நடுவில் நின்றுட்டு சுற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் கலர்ஃபுல்லாக டியூலிப் ஃப்ளவர்ஸை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. திரும்பின இடம் எல்லாமே டியூலிப் ஃப்ளவர்ஸு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு. இதில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஃப்ளவர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும். ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் ஃப்ளவர்ஸை பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது. இயற்கையை ரசிக்கிறதுக்கு சொல்லவா வேணும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ஃபார்ம் வந்து நாயகரா பக்கத்தில் இருக்குது. இந்த டியூலிப்க்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது கனடாவில். 2ஆம் உலகப் போரில் வந்துட்டு நெதர்லாந்து பிரின்சஸ் ஜூலியானாவுக்கு வந்துட்டு கனடா கவர்மெண்ட் வந்து அடைக்கலம் கொடுத்ததாகவும் அவங்கள பாதுகாத்து வச்சதுக்காக அந்த டச் பீப்புள் நன்றி செலுத்துகிற விதமாக கனடாவுக்கு 1,00,000 டியூலிப் பல்ப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது இதுக்கு. அந்த டியூலிப் பல்ப்ஸ் எல்லாமே இன்னுமே ஆட்டோவாவில் சேவ் பண்ணி வச்சுருக்கதாகவும் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாதுகாத்து வளர்க்குறதாகவும் சொல்கிறாங்க. டியூலிப்ஸ்க்கு பெரிய ஃபெஸ்டிவலே இருக்குது ஆட்டோவாவில். இந்த வருஷம் கூட ஸ்ப்ரிங் சீசனில் அந்த ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. டியூலிப் ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பீப்புளுமே அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு டிக்டாக் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஒவ்வொரு வீடியோஸும் அப்படி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நாங்களுமே என்ஜாய் பண்ணோம். இந்த டியூலிப் ஃப்ளவர்ஸ் எல்லாமே அதிகமாக பூக்கிறது நெதர்லாந்தில் தான். இதோட பூர்வீகமே நெதர்லாந்துன்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவ்வளோ ரோஸ் மாதிரி இருந்தது. கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆனியன் மாதிரி கீழே பல்ப் வந்து இருக்குது. அந்த பல்பை தான் சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த ஃபார்மில் கூட ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் பிக் பண்ண அலௌடாக இருந்ததே தவிர நமக்கு வந்துட்டு கீழே இருக்க பல்ப்ஸ் வந்து அலௌட் கிடையாது. ஒரு ஆளுக்கு 10 ஃப்ளவர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம் நம்ம. எங்களுக்கு வந்து டோட்டலாக ஒரு 40 பூ வந்து கிடச்சிது. நம்ம வந்து இதை ஒரு 3 to 4 நாள் வச்சு அழகு பார்த்துக்கலாம் வீட்டில். இந்த ஃப்ளவர் வந்து ஒரு 3 வாரம் மட்டும்தான் இருக்கும். ஸ்ப்ரிங் சீசனில் தான் டியூலிப் ஃப்ளவர்ஸ் வந்து பூக்கும். கனடாவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசனில் எல்லா ட்ரீஸுமே ஃப்ளவர்ஸாக தான் இருக்கும். நிறைய ட்ரீஸில் செரி பிளாசம்ஸ், செரிஸு, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பிங்கிஷாக ஒயிட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டியூலிப்பும் கூட. ஒரு 2-3 வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே காணாமல் போயிடும். அப்படி காஞ்சு போய் இருந்த மரங்கள் எல்லாமே வந்து கனடாவில் இப்போ அவ்வளோ அழகாக பூத்து குலுங்கிட்டுருக்கு. ஸ்ப்ரிங் சீசன் வந்தாலே ஹாப்பி தான். அடுத்து பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாருமே. ரொம்ப அழகாக இந்த ஃப்ளவர்ஸை பார்க்குறதுக்கு அப்படியே ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.